வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகளை எழுதியவர் மு. ஆறுமுக விக்னேஷ். வாசிப்பவர் ஜி. சங்கீதா. கலிங்கம். டஜன் கணக்காய் பட்டுப்புடவைகள் பீரோவில் இருந்தாலும் அம்மா அவற்றை உடுத்துவதில்லை. சேலை வைத்திருக்கும் மட்டை பெட்டிகள் அனைத்திலும் 2 பாச்சை உருண்டைகள் எப்பொழுதும் கிடைக்கும். அத்தி பூத்தாற்போல் அம்மா பட்டுப்புடவைகளை உடுத்த நினைக்கும் போது மாடையில் இருக்கும் பீரோவில் என்னை ஏதேனும் ஒன்றை எடுக்க சொல்லி பணிப்பாள். நான் எடுத்து தரும் புடவை அவளது கல்யாண சேலையாகவோ பரிசு சேலையாகவோ இருந்தால் அம்மாவிற்கு ஏக சந்தோஷம். ஒவ்வொரு முறை சேலை எடுத்து தரும் போதும் பாச்சை உருண்டையின் வாசனையை நுகராமல் நான் விட்டதில்லை. அதுபோல் திருஷ்டி கழிக்க சூடம் எடுக்கும் போதும் சூட டப்பாவின் வாசனையை முகராமல் விட்டதில்லை. அம்மாவோடு நான் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளும் வாசனைகள் பாச்சை உருண்டை வாசனையும் சூட டப்பா வாசனையும். இவ்விரண்டு வாசனைகளும் எனக்கு எப்போதும் மோப்பக்குழையாத அனிச்சங்கள். கல்யாண சேலையும் பரிசு சேலையும் பெண்களின் நெஞ்சம் எப்போதும் மறப்பதில்லை. அம்மாவின் கல்யாண சேலை சிந்தாமணி நிறத்தில் கத்தரிப்பு வண்ண கரை வைத்தது. இன்று வரை அதை எப்போது உடுத்தினாலும் அக்கம் பக்கல் எல்லாம் இது என் கல்யாண சேலை என்று சொல்லி மகிழ்வாள். ஆண்களுக்கு கல்யாண வெஷ்டி பரிச வேட்டி என்பதெல்லாம் இல்லை. எப்பொழுதும் வெள்ளையும் சொல்லையுமா தான் பிரித்துணர வழிவகை இல்லாமல் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியான தங்கச் சருகை. மை அனல். தலை வருவதைப் போல அல்ல மீசையை வருவது. அதில் இருக்கும் அழகால் தன் சிறகை தானே கோதும் பறவையின் அழகு. பிறர் காணும் பொழுது கண்ணாடியை பார்த்து தலைவாரவே வெட்கும் நாணம் மீசையை வர கூடுதலாக வெட்கி பூக்கும். முறுக்கிவிட்டால் வெட்கம் தோற்கும். சீப்பால் மீசையின் இருபுறமும் கீழ்நோக்கி சீவி படிய விட்ட பின் மேலுதரை என்னும் குவிப்பிரியை மறைத்து கொள்ளும் அதே வடிவத்தில் இருக்கும் மீசை என்ற கருமேகம். அவளுக்கு என்னை விட முடி அதிகம். அவளுக்கு ஜடை தொடை வரை எனக்கோ எலிவாள் என்பன போன்ற கூந்தலின் அழுக்காறுகள் மீசைகளுக்கு இல்லை. அது ஒவ்வொரு ஆணின் தனிப்பட்ட தாரகை, தனித்துவமான தூரிகை. மறுதோன்றி. மறுதோன்றி மயிலாஞ்சி, மயிலாஞ்சி மருதாணி. பசியத்தை சிகப்பாகும் மருதாணி வேதியியலில் உன் விரல்கள் மற்றும் எப்போதும் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று விடுகின்றன. பூக்கள் மேல் அபிலாசை நிறைந்த உலகத்தில் இலைகளில் மருதாணிக்கு மட்டும்தான் மவுசு. அதனால் மனமுடைந்த மருதாணி பூக்கள் நெஞ்சில் கனல் சுமக்கின்றன. அவை சுமந்த கனலை நீ உள்ளங்கையில் பிரதிபலிக்கின்றாய். அவ்வளவே.